ஹலோ ஸ்பாட்டன்ஸ் டே 38. இன்னைக்கு நம்ம தங்க நாளில் இன்னைக்கு நம்ம வளத்தில் சுத்தமாக பாடே இல்லை. அதெல்லாம் நினச்சி அப்படியே வலையெல்லாம் சாப்பா வாங்கி வச்சுட்டு அதெல்லாம் நம்ம இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் ஏன்னா இன்னைக்கு நைட்டு கடல் போகாது சனிக்கிழமைனால, அதனால கொஞ்சம் உண்டு இந்த வலை கட்டு அந்த வேலை ஓடிச்சு. நம்ம கொஞ்சம் 2-3 ஊசியை மட்டும் போட்டு கொடுத்துட்டு நமக்கு வலை கட்ட தெரியும், ஆனால் இது கொஞ்சம் சின்ன வலையா அத்துக்கும் நம்ம கட்டுறதுலாம் தாங்காது இது. அதனால நம்ம வலை கட்டலை, இதுக்கு நம்ம போட்டுக்கிட்டு வலையை போட்டு அத்துக்கிட்டு சும்மா 2 ஊசியை மட்டும் போட்டு கொடுத்துட்டு அப்படி நம்ம வீட்டை பார்த்துக்கிட்டோம். வீட்டுக்கு வந்து நம்ம எப்பவும் போல நம்ம லாஸ்ட் டைம் அதில் பார்ட் 3 வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். டீப் சீ ஃபிஷர்மேன் நாங்கள் இந்த கடலில் ஒரு வருஷத்தில் பாதி நாள் இல்லை முக்கால்வாசி நாள் நாங்கள் கடலில் தான் கிடப்போம். அதில் லாஸ்ட் வீடியோ நம்ம ஒரு வீடியோக்கு நமக்கு 3 நாள் ஆச்சு எடிட்டிங். அந்த வாட்டி ஃப்ரீ டைம்ங்கிறதுனால இன்றைக்கி சனிக்கிழமை கடல் போகாது, அதனால் ஃப்ரீ டைம் அடுத்த நம்ம வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இன்றைக்கி அந்த பார்ட் 4 அதோட வீடியோ எடிட்டிங் முடிஞ்சிட்டு கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டு அவ்வளோதான். அடுத்த நம்ம நேரம் எங்கள் ஜிம்முக்கு வந்தாச்சு. ஜிம்மில் இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் வேறு ஒரு மாற்றி போட்டோம். நமக்கு 2 மாதம் தான் நம்ம ஜிம்முக்கு வர முடியுங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரியே ஒர்க் அவுட் பண்ணாங்க. அவ்வளோதான் முடிச்சு அப்படி நேரம் நம்ம எப்போ போல கரெக்டாக கிளாஸ் வந்தாச்சு. கரெக்டாக கிளாஸ் இன்றைக்கி நமக்கு ஃபைட்டுன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நமக்கு ஃபைட்டு விடுவாங்கன்னு நினச்சி தான் போனோம். எப்பவுமே ஃபைட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் வாம விடும். அப்படி தான் வாம போக மாட்டோம்னோ திடீர்னு என்னன்னு தெரியல. நமக்கு கரெக்டாக போன வாரம் நம்ம ஜூடோவில் எல்லோ பெல்ட் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருந்தோம். அதுக்கான ரிசல்ட் இன்றைக்கி வந்துருந்துச்சா, அதோட மார்க் ஷீட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்களுக்கான பெல்ட்லாம் கொடுக்கறதுக்குள்ளேயே நமக்கு டைம் ஆகிட்டு. எப்பவும் போல் 9 ஆமாம் 8 ஆகிட்டு. ஃபைட்டு கிடையாது, கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம இன்னும் ஒன்றுமே பழகலை. அதுக்குள்ளே ஃபைட் இருந்தோன்னு கொஞ்சம் திக்கு இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, இன்னும் ஒரு 1 வீக் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பேசிக் மூவ்லாம் கொஞ்சம் கற்றுக்கணும் அடுத்த ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறதுக்கு. அது போக நம்ம எப்பவும் போல் கிட்ட பார்த்துறதுக்கு முன்னாடி அந்த நம்ம கரெக்டே அந்த கீனா அந்த கரெக்டே ட்ரெஸ் சொல்லுவாங்க. அந்த கீயை கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. எப்போ அழுக்காக ஆகும் தூக்கி போடுறதுல எப்படியும் அழுக்காயிரும். அதனால் வீட்டுக்கு கொண்டு வந்து அதை கொஞ்சம் அரசு கொண்டு வந்துட்டேன். அதோட நம்ம மார்க்குன்னு பார்த்தா நம்ம கரெக்டாக 44 ஜஸ்ட் பாஸ் தான். ஏன்னா நம்ம 10வது நாளே நமக்கு டெஸ்ட் வச்சாங்க. நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் எதுவும் இல்லை. நம்ம அப்போ தான் ஜூடோ ஸ்டார்ட் பண்ணி 10வது நாளே டெஸ்ட் ஒன்று நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல. அதனால் பரவாயில்ல, ஏதோ எப்படியும் நம்ம பிளாக்கா அதான் எல்லோ பெல்ட் வாங்கியாச்சு. பிளாக்லாம் யோசிக்க முடியுமா பார்ப்போம். இதில் நம்ம கரெக்டாக டெஸ்ட் எழுதி அடுத்த 10வது நாளில் நமக்கு பெல்ட் வந்துட்டு, அதேமாதிரி ஜூடோலேயும் நம்ம 10வது நாளில் டெஸ்ட் ரிட்டர்ன் பண்ணி அடுத்த 10வது நாள் நமக்கு பெல்ட் கிடச்சிட்டு. 2லையுமே நம்ம எல்லோ பெல்ட் தான் ட்ரம் பண்ணியிருக்கோம். எல்லோ பெல்ட் பொறுத்த வரைக்குமே பேசிக்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். எப்படியோ அதை முடிச்சு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம நைட்டு ரெஸ்ட்டுங்கிறனால நம்ம அடுத்த வீடியோ எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நம்ம தூங்கியாச்சு. நாளைக்கு பார்ப்போம். அதோட இன்னைக்கான லெசன், தடைகளை உடைப்பதே தனி ஒருவனின் அடையாளம். அவ்வளோதான், நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும்